டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் ரெசிபி, சிக்கன் பெரட்டல். அதான் இன்னைக்கு பண்ண போறோம். இதுக்கு வந்து மசாலா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்துட்டு டர்மரிக் பவுடர். இது போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிருங்க. இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் வந்து இந்த ரெசிபிக்கு குடுக்கும். லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மசாலா வந்து கருகிரக்கூடாது. ஸோ, அதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணணும். டீட்டெயில்டான ரெசிபி வந்து கேப்ஷன் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்டின்னா, நீங்க வந்துட்டு இஞ்சி, பூண்டு 2யும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவர் வந்து மேரினேட் பண்றதுக்கு விட்டுருங்க. ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் இல்லாட்டி ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து இந்த டிஷ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் குடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன். இத ஆட் பண்ணிட்டு, ஒரு 1 இல்ல 1 1/2 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா கொத்தமல்லி. இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, க்ளோஸ் பண்ணி ஒரு 7 டூ 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். நமக்கு சிக்கன் அப்புறமா வெங்காயத்துல இருந்தே தண்ணி நல்லா வரும். ஒரு 75% வந்து குக் ஆனதுக்கப்புறம், கொஞ்சமா கரம் மசாலா, பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் தூள் இருக்குல்ல, அத நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா, சூப்பரான சிக்கன் பெரட்டல் ரெடி ஆயிரும். மறக்காம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.